ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அடுத்த காதல் பயணம் எப்படி இருக்க போகிறது. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும். ஸோ பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1. தெரியுதா? வெயிட். Gomadi Chakrati. Pile number 2, Garnet. Pile number 3, Clear Quartz. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப், அடுத்த காதல் பயணம் எப்படி இருக்க போகிறது. ஓகே, சூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணினீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். Okay, I take these 3. Sun card, 3 of Pentacles and Knight of Pentacles. Okay. பைல் நம்பர் 1க்கு நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப், அடுத்த காதல் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா எஸ், உங்களுக்கான ஒரு பார்ட்னர் இப்போ பிரேக்கப் ஆகிட்டு உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இல்ல, ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா எஸ். So you can see this. இந்த பிக்சரை பார்க்குறப்பவே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்னஸ் தெரியுது. See, உங்களோட நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்க ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். பாஸ்ட் மட்டும் கொண்டு வந்துடாதீங்க. பிகாஸ் பைல் நம்பர் 1க்கு உள்ள ஒரு பிக்கெஸ்ட் பேட் ஹேபிட் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் கம்பேர் பண்றது. சி, உங்களோட லைஃப்ல ஒரு ரொம்ப பெரிய விஷயத்த மாத்தணும்னு கிடையாது. 1 or 2 திங்ஸ் நீங்க ஸ்ட்ராங்கா மாத்திட்டீங்கன்னா போதும். அதுல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் கம்பேரிஷன். நீங்க எய்தர் உங்களோட இப்ப பிரசன்ட்ல இருக்கிற உங்க லைஃபையும் மற்ற பீப்புளோட லைஃபையும் கம்பேர் பண்றீங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சுட்டு நீங்க உங்க ரியல் லைஃப், ஐ மீன் இப்போ ப்ரெசென்ட்லி ஃபியூச்சர்லி வரக்கூடிய லைஃப்ல நடக்கிற ஒரு சில விஷயங்களை கம்பேர் பண்றீங்க பிகாஸ் ஆஃப் பாஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. கம்பேரிஷன் என்னைக்கு நீங்க விடுறீங்களோ உங்க லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஹார்ட் சக்ரா ஸ்ட்ராங் ப்ரொடெக்டடா இருக்கும். பிகாஸ் உங்களோட அந்த நியூ ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு நியூ ஒரு பாண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இட் சீம்ஸ் லைக் நீங்க தான் கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்ல டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. ப்ராப்ளம் அது உங்களால தான் வர மாதிரி இருக்கே தவிர அந்த பர்சன்னால கிடையாது. ஒரு சில பேருக்கு தெரியும் ஆல்ரெடி உங்களோட இன்ட்யூஷன் அண்ட் டீப் இன்சைடு என்ன மாதிரியான ஒரு பர்சன் நீங்க ரிலேஷன்ஷிப்னு வர்றப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு பர்சன்கிறது உங்களுக்கே தெரியும். இன்ஃபேக்ட் ரொம்ப மாறி இருக்கீங்க. when it comes to love, அது ஒரு விதத்துல உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது இந்த சேஞ்சஸ். பட் இருந்தாலும் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸஸை மிஸ் பண்றீங்க. ஸோ உங்களுடைய அடுத்த காதல் பயணம் நல்லா இருக்கும். ஒரு இன்ஃபேக்ட் அந்த பவர் உங்ககிட்ட இருக்கும்.
ஸோ அந்த நியூ ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நீங்கள் டாமினேட் பண்ணுற மாதிரி, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அந்த வரக்கூடிய பார்ட்னரும் பார்த்தீங்கன்னா குவைட் மெச்சூர்டாக இருப்பாங்க. அண்ட் கொஞ்சம் சைலண்ட் டைப்பு, ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. இந்த ப்ளே பண்ணுறது, இந்த எமோஷன்ஸோட விளையாடுறதெல்லாம் கிடையாது. அண்ட் ஜெல்லசின்னு பார்த்துக்கிட்டா வந்துட்டு உங்களோட அந்த நியூ பார்ட்னர் உங்கள் மேலே வந்துட்டு ஜெல்லசி இருக்கும். பட் ஆனால் அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜெல்லசி பயங்கர சண்டை போடுற அளவுக்கு நீங்கள் தான் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட இந்த ஜெல்லசி, அந்த பொசசிவ்னஸ்ங்கிறது அந்த நியூ ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் அதிகமாகவே தான் காமிக்குது. ஆனால் அந்த பார்ட்னர் கிட்ட இருந்து அவ்வளோக்கும் இல்லை அண்டர்ஸ்டாண்டிங். அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்கள் மேலே இருக்காது. ஒரு நார்மலாக இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அண்ட் உங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. லைக் உங்கள் விஷஸ், நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ வந்துட்டு அதை செஞ்சுக்கோங்க, அது வந்துட்டு அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்களால ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட் உங்களோட கெரியருக்கு கொடுக்க முடியலன்னா கூட எமோஷ்னலி அண்ட் ஆல்சோ மென்டலி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து டெஃபினெட்லி இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அந்த பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த பர்சன் உங்களோட ஒரு சோல்மேட்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். இவங்களை நீங்கள் மேரேஜ் பண்ணுவீங்க. இப்போ சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா கூட, ஸோ இந்த பர்சனை மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு இந்த பர்சன் சம்மந்தப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஃபேமிலி சைடில் வந்து ஒரு நல்ல பாண்டிங் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? பிகாஸ் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு யூ ஆர் வெரி மெச்சூர்ட், ரொம்ப மெச்சூர்டாக இருப்பீங்க. எது வேணும் எது வேணாம், யார் வேணும் வேணாங்கிறத வந்து தெளிவாக இப்போ இருக்கீங்க. 100% தெளிவு கிடையாது, பட் ஓரளவுக்கு ஒரு ஐ வுட் சே 60 to 70% நீங்கள் ஒரு நல்ல தெளிவாக தான் இருக்கீங்க. இன்ஃபேக்ட் 80% கூட நான் சொல்லுவேன். யார் எப்படிப்பட்டவங்கிறது வந்துட்டு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி இருக்குது இப்போ. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்க்கு கொண்டு போனீங்க அப்படின்னா ப்ரொடெக்ட், நீங்கள் உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்குவீங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்குவீங்க. அஃப்கோர்ஸ் வந்துட்டு காசிப் இருக்கும். சரி, நீங்கள் வந்து காசிப் பார்த்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி உங்கள் சைடில் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். பட் வரக்கூடிய பர்சன் சைடில் நீங்கள் 2 பேரும் நல்லா வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறப்போ அந்த ஒரு சுற்றி இருக்க பீப்புள் ஆப்வியஸ்லி ஜெல்லஸ், இந்த மாதிரி ஒரு லவ், இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கூட காசிப் பண்ணுவாங்க. அண்ட் உங்கள் பார்ட்னர் உங்கள் பேச்சு கேட்பாங்க. ஓகேவா? இந்த நியூ ரிலேஷன்ஷிப்பில் ஸோ உங்கள் பார்ட்னர் உங்கள் பேச்சு கேட்பாங்க. ஸோ எல்லாம் மோஸ்ட்லி எஸ் தான் வரும் அவங்க கிட்ட இருந்து. ஸோ யூ காட் அ சன் கார்டு. ஸோ எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவிட்டி தான் மோஸ்ட்லி இருக்குது ஃபார் pile number 1. See, and also see, இதுக்கு மேலே என்ன வேணும்? ஃபுல் ஆஃப் லவ். நீங்கள் வந்து லவ் விஷயத்தில் வந்து இப்போ வரைக்கும் எக்ஸ்பிரசிவ் கிடையாது. pile number 1. எக்ஸ்பிரசிவாக நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. அதாவது லவ் ஃபீலிங் இருக்கு, லவ் ரிலேட்டடாக நிறைய செய்யணும்னு ஆசைகள் இருக்கும், பட் கண்ட்ரோல்டாக இருக்கீங்க பிகாஸ் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஃபியூச்சரில் வந்துட்டு பயங்கர எக்ஸ்பிரசிவாக இருப்பீங்க. நல்ல ஒரு லவ் ரிலேட்டட் நிறையா இருக்கும். ஈவன் வந்துட்டு அந்த லவ் ஃபீலிங், லவ் சாங்ஸ் நல்லா இருக்கும். ஸோ ஐ குட் சீ லாட் ஆஃப் லவ் அண்ட் லாட் ஆஃப் பீஸ்ஃபுல்னஸ் வந்துட்டு இருக்கு நியூ ரிலேஷன்ஷிப்பில், நல்லாவே இருக்கு. ஓகேவா? சரி, ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இது வரைக்கும் வந்து pile number 1 நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் சொல்கிறேன், ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் வந்துட்டு ஒரு பயம் இருக்கும். ஏமாத்திட்டு போயிடுவாங்களோ, நம்ம ஃபுல் லவ் கொடுத்துட்டா அவங்க நம்மளை வந்து திருப்பி பேக் ஸ்டாப் பண்ணிட்டா நம்மளால தாங்க முடியாது, ஸோ கண்ட்ரோல்டாக இருப்போம்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. பட் கொஞ்சம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விட்டு வெளியே வாங்க. உங்களோட மெச்சூரிட்டி, உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வாங்க ரிலேஷன்ஷிப்பில். ஸோ வரக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அண்ட் அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறதா இருக்கும். பிகாஸ் அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு உங்கள் பார்ட்னரை விட உங்ககிட்ட தான் பவர் அதிகமாக இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் கண்ட்ரோலில் வைக்கிறதும் வைக்காததும் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகேவா? அது உங்கள் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யூ கான் பிளேம் எனி ஒன். யாரையும் நீங்கள் பிளேம் பண்ண முடியாது உங்களை தவிர. ரைட்? ஸோ யூ காட் சன் கார்டு, எல்லாம் பாசிட்டிவான ஒரு மெச்சூர்ட் அண்ட் காமான ஒரு கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு அடுத்த காதல் பயணம் வந்துட்டு உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்னஸோட தான் வந்து இருக்கும், நீங்கள் சண்டை போடாத வரைக்கும். ஓகே, அதே நான் சொல்லிடுறேன் இப்போவே.
ஸோ பிகாஸ் அந்த ஜெலசி ட்ராமாலாம் உங்ககிட்ட இருந்து தான் வரப்போகுது. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த பைல் கார்னெட் சூஸ் பண்ணீங்களோ உங்களோட அடுத்த காதல் பயணம் எப்படி இருக்க போகுது, உங்களோட நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே, சேரியட் எடுத்தோடனே வெரி பாசிட்டிவ். பார்ப்போம். சரி, பொறுமையா இருக்கீங்கப்பா ரிலேஷன்ஷிப்ல. பைல் நம்பர் 2 ரொம்ப பொறுமையா, ரொம்ப அட்ஜஸ்டபிள் பர்சன் நீங்க. அந்த பொறுமைக்கு டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு குட் நியூஸ் வரும். நான் இப்பதான் சொன்னேன் பொறுமைன்னு. ஹை பிரிஸ்டஸ். அதானே, பொறுமையா இருந்தாவே வந்துருமே. டெவில் கார்டு. எனிவே, ஓகே. soulmate. Friendship, wonderful. See, சிங்கிளா இருக்கீங்க, மோஸ்ட்லி சிங்கிள். ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட நீங்க நோ கான்டாக்ட் இல்ல சிங்கிள் மாதிரி தான் இருக்கிறீங்க. பைல் நம்பர் 2, எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ். இப்போ கரண்ட்லி சொல்றேன், உங்களோட எமோஷன்ஸை சொல்றேன். ஸோ அடுத்த ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், மறுபடியும் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குமா, இல்லை ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமா, பயம் இருக்கு. பட் டோன்ட் வரி. யூ காட் இந்த கார்ட்ஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மேஜர் கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. டைரக்டாகவே உங்கள் லைஃப்பை வந்து குறிக்கிற மாதிரி தான் வந்திருக்கு. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு சில பேர் ரொம்ப வருஷமாக சிங்கிளாக இருக்கலாம். உங்களோட லாஸ்ட் பிரேக்கப்க்கு அப்புறம் ரொம்ப வருஷமாக சிங்கிளாக இருக்கலாம், உங்களோட ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக. இப்போ இதில் என்ன வருதுன்னா, உங்களோட அடுத்த காதல் பயணம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பயங்கர ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ரொம்ப நிறையா இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து உங்கள் பார்ட்னருக்குமே வந்துட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில் சாமி கும்பிட்றது, கோயிலுக்கு போகிறது, இது வந்து அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களும் செய்வாங்க. பட் உங்கள் அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக செய்ய மாட்டாங்க. பட் ஆனால் அந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு தடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து நீங்கள் பைல் நம்பர் 2 பயங்கர ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஸோ அதுக்கு வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து ஆஃப்டர் அந்த நியூ ரிலேஷன்ஷிப், அந்த புது காதல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கும். இப்போ சிங்கிளாக இருக்கீங்க, மேரேஜ் கண்டிப்பாக. யூ காட் அ சோல்மேட் கார்டு. சோல்மேட் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக மேரேஜ் நிச்சயமாக நடக்கும். அண்ட் அந்த ஒரு மேரேஜ் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைதியான ஒரு லைஃபாக இருக்கும். உங்களோட என்டையர் டேவுமே நீங்களாவே ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ஒரு அப்ராடில் போய் செட்டில் ஆகலாம். இல்லைனா நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு ரொம்ப தூரம் போய் கூட நீங்கள் வந்து செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராதபடி தான் இருக்கும். ஸோ அந்த நியூ பிளேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே குவைட் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட க்ளோஸ்டு ஒன்ஸ், உங்களை சும்மா தான் ப்ளேம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்ஸ் இருக்காது. எவ்ரி ஒன் இஸ் ஸ்ட்ரேஞ்சராக தான் இருக்கும். அண்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நெய்பர்ஸ், பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட், சும்மா சண்டை, ஈகோ, ஜெலசி, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு போகிற இடத்துல வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்காது. நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் பார்ட்னரோட ஸ்டே பண்ணுற அந்த பிளேஸில் சொல்கிறேன். அண்ட் ஸ்ட்ராங் பிளெஸிங் இருக்கு. பைல் நம்பர் 2 ரொம்ப பிளெஸிங் இருக்கு. இப்போ கூட ஒரு சில பேர் வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், பட் அது ஒரு டாக்ஸிக்காக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கலாம். ஸோ இந்த டாக்ஸிக்ல இருந்தும் நீங்க வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் வந்துட்டு பைல் நம்பர் 2 வந்து
So you got a devil card along with the Queen of Pentacles. Queen of Pentacles ஓட devil card merge ஆகி வந்திருக்குங்கிறப்போ I would say கெரியர் அண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் விஷயத்தை மட்டும் கேர்ஃபுல்லாக வைங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்களே, பிகாஸ் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா சியோட சேரியாட் கார்டு. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ், நல்ல ஒரு அதாவது பணம் வந்துட்டு நிறைய ஒரு ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்கள் வந்து அண்ட் ஆல்சோ பைல் நம்பர் 2 வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுல பயங்கரமாக சூப்பர்வான ஒரு பர்சன். தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் அது நம்மளோட ரியல் லைஃபுக்கு தேவையா, பிடிச்சிருக்குங்கிறதுக்காக வாங்க மாட்டீங்க, அவ்வளோ யோசிப்பீங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா கூட எல்லா ப்ரைஸ் கம்பேரிஷன் பண்ணுவீங்க. ரியலாக போயிட்டு ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுனா கூட அவ்வளோ ப்ரைஸ் கம்பேர் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்டோ ட்ரெஸ்ஸோ காஸ்ட்லியாக இருக்கா, வேண்டாம். ஸோ ஒரு சேவிங்ஸ் பண்ணுறதுலையும் சரி, அந்த மணி ஹேண்டிலிங்லேயும் சரி அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. பிகாஸ் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது, நிறைய லாஸஸை பார்த்தாச்சு. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க, இல்லை ஆஃப்டர் இந்த நியூ ரிலேஷன்ஷிப்புக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். கெரியர் விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிளானிங், நிறைய ஐடியாஸை வச்சுருக்கீங்க. அது எல்லாத்தையும் ஆஃப்டர் மேரேஜ் சூப்பராக செஞ்சுருவீங்க. அந்த ஒரு புது லவ் லைஃப்லையும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் சரி அந்த பார்ட்னருக்கும் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது இருக்கும். வெரி ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது உங்களுக்குள்ள இருந்த லவ் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் டெஃபினெட்லி வந்துட்டு எவ்ரி ரிலேஷன்ஷிப்புக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது தேவைதான். அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நல்லாவே இருக்கும். ஓகே, ஸோ ஏன் வந்து டெவில் கார்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து சொன்னேன் அப்படின்னா, பிகாஸ் அந்த பணம் நல்லா இருக்கிறப்போ உங்கள் ஸ்டேட்டஸ் டெஃபினெட்லி உயரும். ஓகேங்களா? ஸோ உங்களோட நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட கெரியர் மூலிமா நீங்களே ஏர்ன் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை விட அடுத்த ஒரு கொஞ்சம் நல்லாவே ஏர்ன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ சுற்றி இருக்கவங்க டெஃபினெட்லி ஜெல்லஸ் ஆவாங்க. உங்கள் சைடு ரிலேட்டிவ்ஸ் எஸ்பெஷலி நான் சொல்லுவேன், உங்கள் சைடு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உங்களோட ஸ்டேட்டஸ் ரைஸ் ஆனப்புறம் டெஃபினெட்லி அந்த ஜெலசி ட்ராமாஸ், என்னடா இவளுக்கு இப்படி கிடைச்சிருச்சு, இவங்களுக்கு இப்படி கிடைச்சிருச்சே, நல்லா வாழ்றாங்களேன்ற மாதிரி தேவையில்லாத ஒரு பொறாமைகள் வரலாம். பட் இக்னோர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து இக்னோர் பண்ணுங்க. இந்த நெகட்டிவிட்டிலாம் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ உங்களை அந்த டைம்ல உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கலாம். அதாவது அந்த நியூ ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருந்த உங்களுக்கு ஒரு சில டாக்ஸிக் பீப்புள், ஒரு சில பேர் உங்களை ஹர்ட் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாம் அப்படியே பயங்கர பாசமாக இருப்பாங்க. அப்படியே உங்கள் மேலே வந்துட்டு அவங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குங்கிற மாதிரி கூடயே இருப்பாங்க. ஸோ யூ கேன் சி இந்த பீப்புளோட ட்ரூ ஃபேஸஸ், டபுள் ஃபேஸஸை உங்களால் பார்க்க முடியும் அந்த டைமில். ஸோ அது எல்லாமே வந்து வெளிச்சத்துக்கு வரும். ஒரு பர்சனோட ட்ரூ நேச்சர் இனிமேல் உங்கள் கண்ணுக்கு நல்லாவே தெரியும். ரைட்? பட் இக்னோர் பண்ணுங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. அவங்களுக்குலாம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்காதீங்க. பிகாஸ் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்துட்டு மைண்ட்ஃபுல்னஸ். அது உங்கள் பார்ட்னர் கொடுப்பாங்க, உங்கள் பார்ட்னர் சைட்ல இருந்து வருது. அந்த நியூ ரிலேஷன்ஷிப், அந்த புது லவ் லைஃப்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா அமைதியான ஒரு மெச்சூர்டான ஒரு லவ் இருக்கும். வச்சு இந்த ஒரு பிளேஃபுல்னஸ் மாதிரி சும்மா இந்த ப்ராங்க் பண்ணுறேன், இந்த ஒரு விளையாட்டுத்தனம் பண்ணுறங்கிற மாதிரிலாம் இருக்காது. அடுத்த காதல் பயணம் அப்படி இருக்காது, மெச்சூர்டாக இருக்கும். ரெண்டு பேருமே வந்துட்டு ஃபினான்ஷியலும் சரி, கெரியர் வைஸ்லையும் சரி டுகெதராக க்ரோ ஆவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்குவீங்க. ஓகே, ஸோ சுற்றி இருக்கவங்க ஆப்வியஸ்லி இது ஜென்ரல் ஜெலஸ் ஆவாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இக்னோர் பண்ணிடுங்க. ரைட்? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட தாட், நான் அதனால தான் மைண்ட்ஃபுல்னஸ் கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். ஃபிட்னஸ், ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இது எல்லாமே வந்துட்டு அந்த நியூ ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வந்துருங்க. பிகாஸ் அந்த தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ், தேவையில்லாத ஐயோ என் ரிலேஷன்ஷிப்பை பிரிச்சிடுவாங்களோ, ஏதாவது பண்ணி இந்த ஒரு லவ் லைஃப் என்னை விட்டு போயிருமோங்கிற பயம் உருவாக வேண்டாம். ஸோ யூ பி ஸ்ட்ராங் மென்டலி. ஓகே, சரி, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மெச்சூர்டு, ஒரு காம், அது மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் ப்ரொஃபஷனல். ஓகேங்களா? லைஃபை டுகெதராக எப்படி கொண்டு போகணும், எப்படி பில்ட் பண்ணணும், அந்த ஒரு தாட்ஸ் வந்து கொண்டு வாங்க. அண்ட் சோல்மேட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ லவ் லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு லவ் எதிர்பார்த்தீங்களோ அப்படி தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பிக்கெஸ்ட் சேலஞ்ச் தேர்ட் பார்ட்டி. அதெல்லாம் தாண்டி தேர்ட் பார்ட்டியோட பவர்லாம் அவ்வளோக்கும் இருக்காது. பட் உங்களோட மைண்டு தான் ஒரு பிளாக்கேஜாக இருக்கும். தேவையில்லாத யோசனைகள் யோசிச்சுட்டு அது மூலயமா உங்களோட லவ் லைஃப்பை வந்துட்டு நீங்களாவே கெடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ
ஸ்டே கிரவுண்டட். சரி, பயல் நம்பர் 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெசேஜஸ் நிறைய வருது பயல் நம்பர் 2 உங்களுக்கு. ஓகே, ஸோ நிறைய எனக்கு விட்டீங்கன்னா இன்னொரு 1 hour கூட நான் சொல்லுவேன், அவ்வளோ மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு. ஓகே, பட் ஆனால் வந்துட்டு இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ப்ரே பண்ணுங்க, ஸ்டே மைண்ட்ஃபுல்னஸ். அண்ட் ஆல்சோ வந்துட்டு என்னடா எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்குமா, இதுக்கு மேலே நான் எனக்கு ஒரு லவ் இருக்குமான்ற ஏக்கங்கள் வேண்டவே வேண்டாம், டெஃபினட்டாக இருக்கு. ட்ரஸ்ட். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. தேங்க்யூ. Pile number 3, white color, clear quartz. Pile number 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். clear quartz. Oh, எடுத்தோடனே you got a lover's card. Page of Wands. Oh, Emperor, wonderful. Sword. Pile number 3 நல்லா தான் வந்திருக்கு. I got lovers. சரி, அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு லவ் லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு வந்து மென்டலி ஒரு என்ன சொல்றது, மென்டலி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கும். இப்போ ரைட்னா வந்து என்ன முடிவு எடுக்கிறதுன்ற ஒரு குழப்பங்களே சுத்திட்டு இருக்க உங்களுக்கு மென்டல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பார்ட்னரா தான் இருப்பாங்க. அண்ட் 2 பேருமே வந்து நீங்களும் சரி உங்க பார்ட்னரும் சரி அந்த ஒரு புது காதல் பயணம் எப்படி இருக்கும்னா ஸ்பேஸ் கொடுத்துக்குவீங்க. சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு ஒரு ட்வின் ஃப்ளேமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஒரு குவைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்சோ இருக்கும். இந்த ட்வின் ஃப்ளேம் எல்லாருக்கும் கிடையாது, பட் யாருக்கும் இந்த ஒரு பிளெஸிங் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதாவது நீங்க உங்க பார்ட்னர் கூட இருந்தா கூட அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுப்பீங்க, லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ரீடமாவது இருக்கும். உங்க பார்ட்னரும் வந்துட்டு உங்களுக்கான அந்த ஃப்ரீடம்ங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணுங்கிற ஒரு டாமினேஷன் மோஸ்ட்லி வந்து இருக்காது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு 2 பேருமே சரி உங்களோட லைஃப்ல நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஸ்டம், ரைட்? ஸோ இது வந்து அத்தனையுமே வந்துட்டு நீங்க உங்க ரியல் லைஃப்ல யூஸ் பண்ண போறீங்க. ஸோ விச் மீன்ஸ் உங்க பார்ட்னர் ஏதாவது கஷ்டத்தில் இருந்தாங்க எமோஷ்னலி, இல்லை ஒரு கெரியர் வைஸ்ல ஒரு ஐடியாஸ் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா நீங்க போயிட்டு டெஃபினெட்லி அதுக்கான ஹெல்ப் பண்ணுவீங்க. ஜஸ்ட் ஒரு ஆறுதல் மட்டும் சொல்ல மாட்டீங்க, எல்லாம் சரியாயிடுங்கிறது மட்டும் சொல்ல மாட்டீங்க. உங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த பிரச்சனையில எதுல இருந்து அந்த பார்ட்னரை வெளியே கொண்டு வர முடியுமோ செய்வீங்க. அதே மாதிரி உங்க பார்ட்னரும் செய்வாங்க. ஸோ 2 பேருமே வந்துட்டு லைஃப்ல எடுக்கக்கூடிய அந்த டெசிஷன்ஸாக இருக்கட்டும் நல்ல அனலைஸ் பண்ணிட்டு நல்ல டுகெதரா எடுப்பீங்க. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மெச்சூரிட்டிங்கிறது வந்துட்டு உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல சாதிக்கணும், நம்பர் 1 வரணுங்கிற ஒரு பேஷன் இருக்கும், ஒரு தாட் இருக்கும். இப்போ இருக்கிற லைஃபை விட நல்ல ஒரு ரொம்ப பெட்டரான ஒரு லைஃபா இருக்கணும், ஒரு ஸ்டேபிளான இதாக இருக்கணும். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு கெரியர் விஷயமாக இருக்கட்டும், ஒரு ஸ்டேபிளாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, ரைட்? அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போ நீங்கள் 2 பேருமே வந்துட்டு
ரிலேஷன்ஷிப்குள்ள வந்தீங்க டுகெதரா அப்படின்னா லக்கு நல்லாவே இருக்கும். இப்போ உங்க சைட்ல லக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா லக்கு இன்க்ரீஸ் ஆகும். உங்க பார்ட்னர் சைட்ல லக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா லக்கு உங்களுக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டு பேரோட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த பாண்டிங்ல பாத்தீங்கன்னா லக்கியான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே வந்து இன்ஃபேக்ட் வந்து அந்த புது லவ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து டைரக்டா நிறைய நிறைய மெசேஜஸ் பார்ப்பீங்க. அப்போ கொடுக்குற மெசேஜஸ் ரொம்ப நல்லா இருக்கும். லவ் ரிலேட்டடா நிறையவே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு நியூ டோர் உங்களுக்காக ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன் அந்த நியூ லவ் லைஃப்ல. சரி, நிறைய சேலஞ்சஸ் அஃப்கோர்ஸ் பிகினிங்ல அந்த கொஞ்சம் ஆரம்ப இடப்பட்ட டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு பயங்கர ஒரு ஆம்பிஷியஸ் பர்சனா தான் இருப்பீங்க. கெரியர் ஃபோக்கஸ்டு தான் ரெண்டு பேருமே. லவ் வேணும், பட் ஸ்டில் கெரியர் ஃபோக்கஸ்டு. ஃபியூச்சர்ல வந்து சேஃப்டி பண்ணிக்கணும், இப்போ கஷ்டப்பட்டாதான் ஃபியூச்சர்ல நல்லா இருக்க முடியுங்கிற தாட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ரெண்டு பேருமே. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா லவ் உங்களுக்குள்ளார ஸ்ட்ராங்கா இருந்தா கூட கொஞ்சம் எக்ஸ்பிரசிவ்னஸ் இருக்காது. அதாவது நீங்க வெளியே வந்து அவ்வளோக்கும் லவ் காமிக்கிறதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் டைம் கம்மியா தான் இருக்கும். பட் ஆனா வந்து உங்க மனசுக்குள்ளரையும் சரி உங்க பார்ட்னரோட மனசுக்குள்ளரையும் சரி அந்த லவ் அப்படியே இருக்கும். ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ணாமையே புரிஞ்சுக்கணுங்கிறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸுங்கிறது இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கும். அண்ட் மேரேஜ், எஸ், இப்போ மேரேஜ் வரைக்கும் இந்த ஒரு லவ் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டுகெதரா நீங்களே ஒரு இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் ஒரு சொந்த வீடு வாங்கணும் பார்ட்னரோட, நீங்களே ஏர்ன் பண்ணி இல்லதான் ஒரு சொந்தமா ஏதாவது உங்களுக்குன்னு வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா முடியும். உங்க லைஃப் ஸ்டைல் growth நோக்கி போகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகும். ஓவர் நைட்ல வந்துட்டு எல்லாமே கிடைச்சிடாது. பட் இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களோட ஜேர்னில நிறைய ஒரு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்க உங்களோட பிஸ்னஸ் பண்ணுங்கிற பேஷன் இருக்கு, ஐடியா இருக்குன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இல்லை இந்த பிளானாவது இருக்கும். ஸோ அது இன்னும் growth ரீச் ஆகல. இப்போ வந்து இன்னும் பிகினிங் ஸ்டேஜில் தான் நீங்க இருப்பீங்க. ஆனா ஐடியா இருக்கு என்ன பண்ணணும்னு, ஆனா அதுக்கான சப்போர்ட் இல்லை. பட் ஆஃப்டர் மேரேஜ் கிடைக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் நியூ ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த டைம் மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா வெரி பேஷனேட், ரெண்டு பேருமே பயங்கர பேஷன் தான், எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ஃபினான்ஷியலி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப நல்லா இருக்கும். பட் லவ் அப்படின்னு கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் மனசுக்குள்ள நிறைய இருக்கு, ஆனால் வெளியில எக்ஸ்பிரஸ் பண்றது கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் பிக்கெஸ்ட் சேலஞ்சாகவே தெரியும் சம்டைம்ஸ். அண்ட் நீங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு உங்களுக்கு க்ரௌடுனா பிடிக்காது. அண்ட் ஒரு பிளேஸ்க்கு போறீங்க அப்படின்னா உங்களோட குரல் கேட்கணும் அந்த இடத்துல, அப்படின்னா தான் போவீங்க, இல்லைன்னா போக மாட்டீங்க. இது வந்து இப்பவுமே அந்த ஹேபிட் இருக்கு. ஆஃப்டர் மேரேஜும் அந்த ரிலேஷன்ஷிப் நியூ ரிலேஷன்ஷிப் வந்த அப்புறமுமே வந்துட்டு அப்படிதான் இருக்கும். ஆஃப்டர் மேரேஜுமே அப்படிதான் இருக்கும். பிகாஸ் நீங்க அந்த ஒரு விஷயத்துல வெரி அடமெண்ட், கடைசி வரைக்குமே அப்படிதான் இருப்பீங்க. ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்க குரல் அங்க கேக்குது, நீங்க சொல்றத கேக்குறாங்க, உங்களை ஒரு ரெஸ்பெக்ட் பண்றாங்க, உங்க வார்த்தைகள் உங்க ஃபீலிங்ஸ் என்ன போவீங்க. அப்படி இல்லைன்னா அது எப்படிப்பட்ட சொந்தமாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு போக மாட்டீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இப்பவே பைல் நம்பர் 3க்கு ஆல்ரெடி இருக்கு, இப்பவே இருக்கு, இனியும் இருக்கும் அதிகமாக. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கவங்களை வந்து உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகல, மதிக்காத இடத்துக்கு போகலாம் கண்டுக்க மாட்டாங்க. பட் ஃபியூச்சருக்கு அப்புறம், ஐ மீன் அந்த மேரேஜ் அதெல்லாம் அப்புறம் வந்துட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் உங்களோட ஸ்டாண்டர்ட் ரைஸ் ஆகுறப்போ டெஃபினெட்லி அவங்க வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? பட் அதுக்கு வந்து டைம் இருக்கு இன்னும் நிறையா. ஓகேங்களா? பிகாஸ் வந்து நீங்க அந்த ஒரு பிளேஸை ரீச் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி தான் நீங்க போக போறீங்க. ஸோ அதனால வந்துட்டு அந்த ஒரு போல்டா ஒரு கோல் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து போனீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த மாதிரி ஒரு 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 ஸ்டேபிளான ஒரு பொசிஷன்ல வந்துட்டு இருக்க முடியும். ஓகே, ஸோ ஏதோ காம்படிஷன்ல நீங்க கலந்துக்கிற மாதிரி இருக்கும் ஃபியூச்சர்ல. அண்ட் அதில் டெஃபினெட்லி வந்துட்டு நீங்க வின் பண்ணுவீங்க. ஸோ கான்ஃபிடென்ஸ், அதாவது தைரியம் வந்து அதிகரிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து நிறைய சொல்லிட்டே போகலாம் அப்படின்னு தான் வந்துட்டு இருக்கு. சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கு, இல்லாமலாம் இல்லை. உங்க லவ் லைஃப்ல வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக அந்த சேலஞ்சஸை ஹேண்டில் பண்றீங்களோ அந்த அளவுக்கு growth டெஃபினெட்லி இருக்கும். ஸோ உங்களோட இந்த புது காதல் பயணம் வந்துட்டு நல்ல ஒரு வளர்ச்சியை வந்துட்டு கொடுக்கும். ஓகே,
So that's all for pile number 3. Thank you.